எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடித்தா அவன் வீரனா, இல்லை ஒருத்தர் வந்து 10 பேர் அடித்தா அவன் வீரனா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களால் இது பண்ண முடியாது, விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது, விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியாது, திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து விஜய் மேலே வைக்கிறாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவோட அல்லக்கை, திமுகவோட கைக்கூலி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியோட வேலை என்னங்கிறத நான் நிறைய பதிவில் போட்டிருக்கிறேன். வேலை என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பேராதரவை பார்த்ததிலிருந்து விஜய் அவர்கள் தான் 2026 முதலமைச்சராக வரப்போகிறாங்கங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு. என்னுடைய பதிவு கேட்டு கூட சில பேர் வந்து நினைக்கலாம், என்னடா அவன் இவனு கண்மூடித்தனமாக சொல்கிறானே, விஜய்க்கு வந்து இப்போ தான் வந்து அரசியலுக்கு வர, அப்படி விஜய்க்கு வந்து அந்த செல்வாக்கு இருக்குதா, விஜய்க்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா, ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் சொல்கிற பதிவை கூட வந்து நிறைய பேர் யோசனை பண்ணலாம். ஆனால் நான் வந்து வெறும் பதிவை மட்டும் போடலைங்க, எக்கச்சக்கமான யூடியூப் சேனலில் நிறைய வந்து பார்க்குறோம், வீடியோஸ் பார்க்குறோம். இதில் தமிழக மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு தானே வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தோம், அவங்கள தானே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணினாங்க, நமக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றுறாங்க, இனி அவங்க வேணாம், அவங்கள புறக்கணிச்சிட்டு நம்ம வந்து விஜய் அவர்களுக்கு வந்து புதுசாக வர்றாரு, விஜய் அவர்கள் என்ன சாப்பாட்டுக்கு இல்லை, எனக்கு வந்து காருக்கு பெட்ரோலுக்கு காசு இல்லை, டீசல் காசு இல்லை, பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இல்லை, என் ஒய்ஃபை பார்த்துக்க வந்து கையில் காசு இல்லை, என் குடும்பத்தை பார்த்துக்க காசு இல்லை அப்படி சொல்லி வர்றாரு விஜய். அவர் ஏற்கனவே அவர் அரசியலுக்கு வரலைனாலும் சரி, இன்னும் 10 தலைமுறைக்கு வந்து அவரோட சொத்து இருக்குது, அதை வச்சு அந்த குடும்பம், விஜய் அவர்களோட குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் அதை எல்லாமே அந்த தொழில், அந்த வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா, நிச்சயமாக மக்களுக்கு ஏற்ற, மக்களுக்கான நல்லாட்சியை, ஊழலற்ற, லஞ்சமற்ற, பெண்களின் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, கஞ்சாவை ஒழிக்கக்கூடிய நல்ல ஆட்சியை விஜய் அவர்களால் தர முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத தாண்டி மக்களே, தமிழக மக்கள் எல்லாருமே நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்கள் மனசு மாறி இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சே ஆகணுங்கிறதுல குறியாக இருக்காங்க. அதனால் திமுகவுக்கு வந்து அவன் கைக்கூலிக்கும் பயம் இருக்குது.